முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். ஒரு கூத்தாடி. கூத்தாடிக்கு ஒரு அழகான விளக்கம் சொன்னார் பார்த்தீங்களா? அங்க நிக்கிறாரு விஜய் சார். ஆக்சுவலா நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேனோ, அத அப்படியே விஜய் சார் சொல்லியிருக்காங்க. உண்மைதான் சொல்றேன். இப்போ சினிமா நடிக்கிறவங்கள கூத்தாடி, கூத்தாடின்னு கமெண்ட்ல கூட பார்க்குறோம், பேசுறாங்க. வீட்ல கூட சொன்னாங்க. "ஆமா, சினிமா நடிக்கிறவங்க கூத்தாடி தானே" அப்படின்னு என் வீட்ல கூட கிண்டல் அடிச்சாங்க. அவங்க வந்து பணத்துக்காக நடிக்கிறாங்க. ஓகே, அத விடுங்க. அது அவங்க உழைக்கிறாங்க, பணத்த வாங்கிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அத விடுங்க. நாம அத பார்த்து என்ஜாய் பண்றோம் இல்லையா? நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையா? சொல்லுங்க. கூத்தாடி கூத்தாடின்னு சினிமா நடிக்கிறவங்கள கிண்டல் பண்றவங்க, ஏன் சினிமா பார்க்க முண்டி அடிச்சுக்கிட்டு தியேட்டருக்கு அப்படி போய் பார்க்கணும்? நீங்க மனசு சோகமா இருந்தீங்கன்னா, கஷ்டமா இருந்தீங்கன்னா, என்ன பார்க்குறீங்க? சினிமா தான் பார்க்குறீங்க. பாட்டு தான் கேட்குறீங்க. அந்த சினிமாவுலயும், பாட்டுலயும் யார் ஆடுறாங்க? யார் கூத்தாடுறாங்க? அந்த நடிகர் தானே கூத்தாடுறாங்க. அந்த நடிகர் அங்க போய் கூத்து ஆடல அப்படின்னா, இங்க டிவில ஹாயா பெட்ல படுத்துக்கிட்டு அத நாம பார்த்து மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமா? சினிமாவுல அவரு நடிக்காத கேரக்டர் கிடையாது. அவ்ளோ பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர், நடிப்பு நடிப்பு அசுரன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு உச்ச நடிகர் வந்துட்டு, ஸ்டேஜ்ல நான் நான் வந்து இதயத்தோட இதயமா இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நகர்ந்து வந்து மனசார பேசுறாரு. ஏங்க, கூத்தாடின்னா என்ன உங்களுக்கு அவ்ளோ கேவலமா? கூத்தாடின்னா கேவலமான வார்த்தையா? அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட்ட விஜய் சார் அவர்கள் மேடையில நின்னு சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு உச்ச நடிகர் வந்துட்டு அதுக்கான விளக்கம் குடுக்க வந்து நின்னு பேசுறாரு பார்த்தீங்களா? பெரிய விஷயம். பெரிய விஷயங்கிறத விட அது உண்ம. அது அவருக்கு எப்படி உரைச்சிருக்கு அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள வெளிப்படுத்துறாரு. மேடையில வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு பார்த்தீங்களா? அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். கூத்தாடினா என்ன கேவலமா? நான் காத்திருந்து உழைச்சி வந்து கூத்தாடிங்க நானு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து அந்த கூத்தாடிக்கான விளக்கத்த சொல்றாரு. ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் எல்லாருமே சினி உலகத்திலிருந்து வந்து அரசியல் வாழ்க்கையில சாதிச்சவங்க தான். அதாவது ஒரு சினிமாங்கிறது ஒரு மனிதனை வந்து பண்பாளனா மாத்துது. இயல்பான குணங்கள், அதாவது கோபம், போட்டி, பொறாமை, இப்படி எல்லாமே ஒரு சாதாரண வாழ்க்கையில இருக்கக்கூடிய மனிதனுக்கு இருக்கும். ஆனா சினிமா உலகத்துல ஒரு மனிதன் ஒரு ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுவாரு? எப்பயுமே நல்லவனா தான் இருக்கணும். ரியல் லைஃப்ல அவர் கெட்டவரா இருந்தாலும், சினிமாவுல அவர் நல்லவரா தான் இருக்கணும். அப்பதான் அவரு ஹீரோ. அதான் ஹீரோயிசம். எப்பவுமே கெட்டவங்கள எதிர்த்து எதிர்த்து போராடணும். கெட்ட விஷயங்களெல்லாம் எதிர்த்து எதிர்த்து போராடணும். இப்படியே தான் காலாகாலமா அந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. அந்த ஹீரோவா நடிக்கிறவங்க வில்லன்களை எதிர்த்து எதிர்த்து போராடக்கூடிய கேரக்டராவே நடிச்சு நடிச்சு உண்மையிலேயே அந்த ஹீரோ ரியல் லைஃப்ல கெட்டவரா இருந்தா கூட இப்படி ஹீரோவா நடிக்கிறதுனாலேயே உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனா, ஒரு பண்பாளனா, எதிரிகளை டேக்கிள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு மனிதனா, சோகம், பாசம், நேசம், ஆக்ரோஷம், இப்படி எல்லா விதமான உணர்வுகளையும் உள்வாங்கி கொண்ட ஒரு பண்பாளனா ஒரு நடிகன் வந்துட்டு உருவாகி இருப்பாங்க. இதுதான் ஒரு நடிகனுக்குரிய குவாலிட்டி. இதுதான் அந்த கூத்தாடிக்குரிய குவாலிட்டி. இதை நம்ம தளபதி விஜய் அவர்கள் அழகா சொல்லியிருப்பாரு. கூத்துங்கிறது என்ன? கூத்தாடிங்கிறது யாரு? கூத்துங்கிறது தமிழ் கலை, கலாச்சாரம், வாழ்வியல் பண்பாடு, இது எல்லாத்தையும் கூத்துங்கிறது எடுத்துக்காட்டும். ஏன் திராவிட இயக்கமே கூத்துனால வளர்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சமூக அரசியல் புரட்சிக்கு உதவக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கருவி தான் இந்த கூத்து அப்படிங்கிறது. அன்னைக்கு கூத்து, இன்னைக்கு சினிமா. அன்னைக்கு கூத்தா இருந்தது தான் இன்னைக்கு சினிமாவா வந்திருக்கு. கூத்துங்கிறது எதை எதெல்லாம் சொல்லும் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. உண்மையான விஷயம். ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. கூத்துங்கிறது சத்தியம் சொல்லும், சாத்தியம் சொல்லும், கொள்கை சொல்லும், கோட்பாடு சொல்லும், சோகம் சொல்லும், அரசியல் சொல்லும், அறிவியல் சொல்லும், நல்லதை சொல்லும், உள்ளதை சொல்லும், உண்மையை சொல்லும், உணர்வாட சொல்லும். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சோர்வில்லாம கொண்டாட்டமா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண் அடிச்சு சொல்லியிருப்பாரு. கொண்டாட்டமா சொல்லணும்னு அவருக்கே ஒரு ஸ்டைல்ல சொல்லியிருப்பாரு. இது வந்துட்டு அவர் மாஸா சொல்லியிருக்கலாம், ஸ்டைலா சொல்லியிருக்கலாம். ஆனா அது உண்மைதான். அந்த கூத்துங்கிறது இத்தனை அம்சங்களையும் சொல்லும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது உண்மைதான் இல்லையா? ஸோ இத்தனை அம்சங்களையும் இந்த கூத்துங்கிறது சொல்லும். அந்த கூத்துங்கிறது ஒரு கொண்டாட்டம். அந்த கூத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூத்தாடி வந்து ஒரு குறியீடு. கூத்தாடிக்குள்ள ஒரு சோகம் இருக்கும், கோபம் இருக்கும். அது யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்ஸ் வெளிப்படுத்துற வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது. கூத்தாடி வந்து நெருப்பு மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது தன்னுடைய நடிப்பை
உணர்வுகளால வெளிப்படுத்துற வரைக்கும் கூத்தாடி வந்துட்டு ஒரு நெருப்பு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கூத்தாடி தான் நானும் நான் நினைச்சது என்ன நினைச்சு இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கனோ அதை பிசுறு இல்லாம முடிக்கிற வரைக்கும் நான் நெருப்பு மாதிரி தான் இருப்பேன். என்னோட நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா நண்பர்களே, நண்பிகளே, தோழர்களே, தோழிகளேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த கூத்தாடி எப்படி வந்துட்டு நெருப்பு மாதிரி இருப்பாங்களோ, நானும் வாய்ப்புக்காக காத்திருந்து ஓய்வில்லாம உழைச்சி முன்னுக்கு வந்த கூத்தாடி தான். அதே மாதிரி இந்த அரசியல் களத்திலையும் ஓய்வு இல்லாம உங்களோட சேர்ந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. உழைப்பேன்னு சொல்றாருங்க. அங்க வந்துட்டு உழைச்சதுனால தான் டாப்புக்கு வந்தாரு. அதே மாதிரி நான் இங்கேயும் உழைப்பேன், இங்கேயும் உழைச்சி ஜெயிப்போம், உங்களுக்காக எல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் சொல்றாங்க. ஸோ அவரோட இந்த கான்ஃபிடென்ட் நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சமதர்ம சமூகத்தை கொண்டு வரலாம். நம்ம கொள்கை மூலமா நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கொள்கையே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து கூப்பிடுறாரு. ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான். அவருடைய அந்த கூத்தாடிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கம் கலை உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. நம்மளை கேவலமா பேசுற அத்தனை பேத்துக்கும் ஒரு பதிலடி நம்ம விஜய் சார் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா அந்த அந்த கூத்தாடிங்கிற அந்த விளக்கத்துக்கு கலை உலகத்தை சேர்ந்த அத்தனை பேருமே விஜய் சாரை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நேசிப்பாங்க. முன்னை விட அதிகமாகவே நேசிப்பாங்க. அவருக்கு அந்த சப்போர்ட் அத்தனை கலை உலக நண்பர்களும் கொடுப்பாங்க. அவர் கொடுத்த அந்த விளக்கத்துக்காகவே அப்படின்னு சொல்லலாம்.